இது கார்பெட் இல்லம்மா, ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. நீ தானே கேட்ட. ஆனா ஒருத்தர் டேபிள பார்த்தாலே தவழ்ந்துதான் போவேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. நாம முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம், முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம். முரட்டு தினமா இருப்பாங்க, பக்தி தான் முக்கியம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 முரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களாமா? அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இத சொன்னதுக்கு தான் அவர் கோச்சிக்கிட்டாரு. அவ்வளவு ஆசை அந்த போட்டோ பார்க்க. அவர் என்ன சொல்றாரு, உதயநிதி ரொம்ப பேசுறாரு, அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. உண்மைதான், அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. இது கார்பெட் இல்லம்மா, ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. நீ தானே கேட்ட. நல்லா இருக்கா? ஊர்ந்து போய் முட்டி தெரிஞ்சு அந்த முரட்டு அடிமைக்கு இப்போ அவருக்கு தோல்வி பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு என்ன பார்த்து விமர்சனம் பண்றாரு. நம்ம எல்லாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்து எழுதுவோம், புக் வைப்போம், உட்கார்ந்து சாப்பிடுவோம், தட்டு வச்சு சாப்பிடுவோம். ஆனா ஒருத்தர் டேபிள பார்த்தாலே நான் உள்ளதான் பூந்து போவேன்னு அடம் பிடிக்கிற ஒருத்தர் தான் தவழ்ந்துதான் போவேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி தவழ்ந்து போவார் தெரியுமா? எதிர்க்க இருக்கவங்க எல்லாம் பயந்து ஓடுற அளவுக்கு தவழ்ந்து போவார். டேபிள பார்த்தா விட மாட்டார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும்.